Hi, hello everyone. This is Stan here. ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு சீஸ்னல் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா, ஐ ஹவ் சோசன் யூ, ஐ ஹவ் நாட் ரிஜெக்டட் யூ அக்கார்டிங் டு த புக் ஆஃப் ஐசியா. அதாவது ஏசாயால 41ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அந்த வசனத்தின்படி நம்ம இது பார்க்கலாம். இந்த சீசன்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற விஷயம், நான் உன்னை வெறிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதே நம்ம பார்க்கலாமே. அந்த வேர்ஸ்ல முன்னாடி பார்க்கும்போது, ஐ ஹவ் brought you from the edge of the earth. ஸோ அதாவது எர்த்ன்றது பூமின்றது வந்து ரொம்ப ரொம்ப லோவான ஒரு லெவல். ஸோ கர்த்தருடைய சிங்காசனம் வந்து ஹையான விஷயத்தோட வானத்துக்கும் பூமிக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னா, பூமி ரொம்ப லோவரா தெரியும். ஆனால் வானம் கர்த்தர் இருக்கிற சிங்காசனம், அவர் இருக்கிற பிளேஸ் ரொம்ப 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 ஹையா தெரியும். இதுதான் கர்த்தருக்கும் அதுக்கு நமக்கும் இருக்கிற வித்தியாசம் கூட ஒரு சில நேரத்துல. நம்மளுடைய பார்வைக்கு வந்து பூமிக்குரிய விஷயங்கள் தான் ரொம்ப பெருசா தெரியும். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு இது போய் உங்களுக்கு பெருசா தெரியுது, இதை விட நான் உங்களுக்கு வச்சிருக்க நன்மைகள் வேற மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கர்த்தருடைய ஆங்கிள் அப்படி இருக்கும். ஸோ ஆனா இந்த வருஷத்தின்படி ஐ ஹவ் brought you from the ends of the earth. ஸோ கர்த்தர் டெசிஷன் உங்களை பார்த்து சொல்றீங்க, ரொம்ப லோவான ஒரு லெவல்ல இருந்து கூட ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை எது சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, உங்களை செப்பரேட் பண்றதுக்கு முன்னாடி, உங்களை வச்சு லோவரான லெவல்ல இருந்து கர்த்தர் நம்மள என்ன பண்ணியிருக்காரு. கர்த்தர் ஏன் இந்த சீசன் அவர் ரொம்ப சிம்பிளா ஒண்ணுதான் சொல்றாரு, ஏன் அவர் உங்களை எது ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னா, ஏன்னா உங்களை அவ்வளோ அந்த இடத்துல இருந்து he has lifted me up from, அதான் கர்த்தருடைய சிறியவனது புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து முயற்சிக்கிறார். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை வந்து லிஃப்ட் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ஒரு சில நேரத்துல மறக்க கூட வாய்ப்பு. ஆனா கர்த்தர் அதை மறக்கல. அது காரணம் என்னன்னா, இங்க இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சும்மா பாதியில அப்படியே விடுறதுக்காக இவ்வளவு தூரம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இவங்களை. ஐ வில் நாட் லீவ் தம், நான் நிச்சயமா ரிஜெக்ட் பண்ண. ஸோ இந்த காரணத்துக்காக உங்களில் அவர் ஆரம்பித்த நற்கிரியை முற்றிலுமாக முடிக்கும்படியாக அவர் உங்களை என்ன பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணல. ஏன்னா ஐ ஹவ் சோசன் யூ. இவ்வளோ பேர் மத்தியில் எத்தனையோ பேர் உங்களை மாதிரி, எத்தனையோ பேர் நம்மள மாதிரி, எத்தனையோ பேர் அந்த லோவான லெவல்ல எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனா காட் சோஸ் யூ. கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணாரு. ஏன்னா உங்களை இப்போ ரிஜெக்ட் பண்றதுக்கு அப்போ உங்களை அவ்வளோ பேர் மத்தியில் அவர் இது சூஸ் பண்ணிருக்கணும். நான் உன்னை அப்போ சூஸ் பண்ண. கர்த்தருடைய டெசிஷன்ஸ்ல இருந்து அவர் அவ்வளோ ஈஸியா மாறுற தேவன் அவர் அல்ல. அவர் நிச்சயமா மாறாதவரா இருக்கிறதுனால அவர் அந்த டெசிஷன்ல இருந்து மாறல. He has still chosen you. He has not rejected you. இந்த சத்தியம் உள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்ற பயம் நம்மளுக்கு நிச்சயமாக போவதாக. இந்த சீசன்ல ஒருவேளை நீங்க கர்த்தரனை இந்த விஷயத்துல ஒரு இது ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ, இந்த காரியத்தை நான் ஒருவேளை ஒரு சில விஷயத்த சரியா பண்ணாததுனால என்ன இது ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ அப்படின்ற பயத்தோட அப்படின்ற வேதனையோட யாராவது இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. கர்த்தர் ஏதோ ஒரு ஊழியத்துல உங்களை வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு ஒர்க்ல வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு பிளேஸ்ல நீங்க இருக்கலாம். இந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களை பார்த்து, உங்களோட கண்ணை பார்த்து, உங்களை பார்த்து டைரக்டா கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுதான். ஐ ஹவ் சோசன் யூ மை சன், மை டாட்டர், ஐ ஹவ் நாட் ரிஜெக்டட் யூ. ஸோ சிம்பிளி ட்ரஸ்ட் மீ அண்ட் கீப் ஆன் மூவிங், கீப் ஆன் கோவிங். ஸோ கர்த்தர் உங்களை நிச்சயமா ரிஜெக்ட் பண்ணல. ஸோ அதை நம்பி நீங்க கர்த்தருடைய பாதையில தொடர்ந்து நிலைத்து கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள நீங்க இன்னும் அதிகமா போங்க. ஏன்னா கர்த்தர் இது ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சத்துரு சொல்ற பொய்யை நம்புனா, கர்த்தருடைய பாதையை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழி தேவையில்லாத பாவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் நம்ம போயிட்டு மாட்ட வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா. God has not rejected me. ஏதோ ஒரு வாய்ஸ் உங்ககிட்ட வந்து சொல்லலாம், ஒருவேளை உன்னை கர்த்தர் இது ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒருவேளை சொல்லலாம். நீங்க சொல்லலாம், இல்ல இந்த வசனத்தின்படி இந்த வசனத்தை நான் இது கிளைம் பண்றேன். ஆல் த ப்ராமிசஸ் ஆர் எஸ் அண்ட் ஆமென், ஆமென் என்றும் ஆமென் என்று நான் இது கிளைம் பண்றேன். God has not rejected me. என்ன அவர் நிச்சயமா ரிஜெக்ட் பண்ணல. நான் அவரை நம்பி போறேன். அவரை நிச்சயமா கைவிட மாட்டாரு சொல்லிட்டு அவரை நோக்கி போகிற கிருபை இந்த சீசன்ல கர்த்தர் நிச்சயமா தருவாராக. See you next video. Bye.